வணக்கம். மேற்குறி செய்திகள். புதுவையில் மின்கட்டண உயர்வுக்கு எதிராக இந்திய கூட்டணி கட்சியினர் கூட்டாக புதுவை தலைமை செயலகத்தை முற்றுகையிட ஊர்வலமாக சென்றபொழுது அவர்களை தடுப்புகளை வைத்து போலீசார் தடுத்ததால் முக்கிய தலைவர்கள் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி தலைமை செயலகம் முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்று இந்தியா கூட்டணி சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திமுக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், சிபிஐ ஆகிய கட்சிகளின் சார்பில் தலைமை செயலகத்தை முற்றுகையிட அண்ணா சிலை அருகே நிர்வாகிகள், தொண்டர்கள் ஒன்று திரண்டனர். அவர்கள் அங்கிருந்து தலைமை செயலகம் நோக்கி துவங்கிய ஊர்வலத்திற்கு திமுக மாநில அமைப்பாளர் சிவா, மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம், மார்க்சிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ராஜாங்கம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதன்மை செயலாளர் தேவபொடிலன், சிபிஐ புருஷோத்தமன் உள்ளிட்டோர் தலைமை வகித்தனர். ஊர்வலம் அண்ணா சாலை நேரு வீதி வழியாக தலைமை செயலகத்தை நோக்கி சென்றபோது போலீசார் அவர்களை நேரு வீதி, கேன்டீன் வீதி சந்திப்பு அருகே தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர். இதன் காரணமாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் போலீசாருக்கும் கடும் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதை அடுத்து போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்களை கைது செய்து வேனில் ஏற்றிச் சென்றனர். பேக் ஆர்டர் கொடுப்பதாக கூறி நூதன முறையில் ஸ்கூட்டரை திருடி சென்ற தமிழக ஆசாமியை சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர். ஆரியூர் மகாலட்சுமி நகரை சேர்ந்தவர் அமீர்தீன். இவர் சின்ன சுப்பராயப்பிள்ளை வீதி, தம்பு நாயக்கர் வீதி சந்திப்பில் பேக் கடை நடத்தி வருகிறார். கடந்த 21ஆம் தேதி கடையில் வியாபாரம் செய்து கொண்டிருந்த போது கடைக்கு வந்த அடையாளம் தெரியாத நபர் 15 ஸ்கூல் பேக் வேண்டும் என்றும் 1 மணி நேரம் கழித்து கடைக்கு வந்து வாங்கிக் கொள்வதாக கூறி ஆர்டர் கொடுத்துள்ளார். பேக் வாங்குவதற்கான பணத்தை ஏடிஎம் மிஷினில் எடுத்து வர அமீர்தீன் தன் ஸ்கூட்டரை வாங்கி சென்ற நிலையில் மர்ம நபர் மாயமானார். இது தொடர்பாக அமீர்தீன் அளித்த புகாரின் பேரில் பெரிய கடை போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது கள்ளக்குறிச்சி, விஜயபுரத்தை சேர்ந்த செக்யூரிட்டி டேனியல் பாபு ஸ்கூட்டரை திருடி சென்றது தெரியவந்தது. போலீசார் டேனியல் பாபுவை கைது செய்து ஸ்கூட்டரை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இதனிடையே டேனியல் பாபு ஸ்கூட்டரை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அகரம் கிராமம் அரசு துவக்கப்பள்ளி மழலையர் ஆசிரியர் நியமிக்கப்படாததால் மாணவர்கள், பெற்றோர்கள் இணைந்து வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் புசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அகரம் கிராமம் அரசு துவக்கப்பள்ளியில் மழலையர் ஆசிரியர் நியமிக்கப்படாததால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஒன்றிணைந்து வகுப்பை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த மாதம் பணிமாற்றம் செய்த ஆசிரியருக்கு மாற்று ஆசிரியரை நியமிக்காததால் கல்வித்துறைக்கு சென்று புகார் ஒன்றும் அளித்தனர். புகார் மனுவை பெற்றுக்கொண்ட கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி அன்று ஆசிரியரை நியமிப்பதாக வாக்குறுதி அளித்ததின் பெயரில் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். ஆனால் இதுநாள் வரை ஆசிரியர் அப்பள்ளிக்கு நியமிக்கப்படாததால் இன்று பள்ளியை புறக்கணித்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து பள்ளி துணை ஆய்வாளர் வட்டம் 5 சொக்கலிங்கம் பெற்றோர்கள் மத்தியில் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உடனடியாக ஆசிரியர் விவகாரத்தில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்ததின் பேரில் தற்சமயம் போராட்டம் கைவிடப்பட்டது. மேலும் ஆசிரியர் நியமிக்க தாமதமாகும் பட்சத்தில் அடுத்த கட்ட போராட்டம் நடத்தப்படும் என்று பெற்றோர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் பிசிஎஸ் அதிகாரிகளை கண்டித்து மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் தலைமையில் பொதுநல அமைப்பினர் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் குரூப் பி பணியிடங்களுக்கு சரியான முறையில் பிசிஎஸ் அதிகாரிகள் ஒதுக்கீடு வழங்கவில்லை என்பதை வலியுறுத்தியும் முதலமைச்சரிடம் சட்டவிரோதமாக புகார் அளித்த அதிகாரிகளை கண்டித்தும் மக்கள் வாழ்வுரிமை இயக்க சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தின் நிறுவனர் ஜெகநாதன் தலைமையில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் திராவிட விடுதலைக் கழக லோகாயப்பன், மக்கள் உரிமை கூட்டமைப்பு சுகுமாரன், தமிழர்களும் அழகர் உட்பட 50க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு பிசிஎஸ் அதிகாரிகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் தனியார் மருத்துவக் கல்லூரி முதல்வர் வீட்டின் கதவை உடைத்து நகைகளை திருடி சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர்.
புதுச்சேரி கதிர்காமம் தட்சிணாமூர்த்தி நகரை சேர்ந்தவர் 52 வயதான கண்ணன் மேல்மருவத்தூர் மருத்துவக் கல்லூரியில் முதல்வராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி ஜிப்மர் மருத்துவமனையில் டெக்னிக்கல் பிரிவில் பணிபுரிந்து வருகிறார். கடந்த 31ஆம் தேதி இவர்கள் குடும்பத்துடன் வீட்டை பூட்டிக் கொண்டு சேலம் அருகே உள்ள பூர்வீக வீட்டிற்கு சென்றுள்ளனர். நேற்றிரவு திரும்பி வந்தபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த சுமார் 4 சவரன் தங்க சங்கிலி திருடு போயிருந்ததோ கண்டுபிடிக்கப்பட்டதோ. இதனை கண்டு அவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இது தொடர்பாக தட்சிணாமூர்த்தி அளித்த புகாரின் பேரில் கோரிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபரை தேடி வருகின்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஸ்ரீ யோகா மாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நிகழ்வு நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகா மாய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடத்தப்பட்டு ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம், கலசநீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடாச தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகசிரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள் மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு அடிப்படை சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்திடும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள நியாய ஒளி திட்டத்தினை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். புதுச்சேரி அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரி மத்திய அரசின் சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சகத்தின் நீதித்துறையின் கீழ் நியாய ஒளி என்ற திட்டத்தை நிறுவியுள்ளது. நியாய ஒளி திட்டத்தின் ஒரு பகுதியாக அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு அடிப்படை சட்ட விழிப்புணர்வு வழங்குவதற்காக சட்ட விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட உள்ளது. அதன் ஒரு பகுதியாக பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் நியாய ஒளி கிளப் துவக்க நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் வீரமோகன், அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியின் முதல்வர் முனைவர் சீனிவாசன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு நியாய ஒளி கிளப்பை துவக்கி வைத்து சிறப்புரை நிகழ்த்தினார். அதனை அடுத்து நியாய ஒளி திட்டத்தின் கீழ் பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி மாணவிகளுக்கு சட்ட விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டது. இம்முகாமில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் உதயகுமார் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். இதில் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவிகள் திரளானோர் பங்கு பெற்றனர். பாகூர் குடியிருப்பு பாளையம் வாய்க்கால் அருகே பனை விதைகள் நடும் பணியினை லட்சுமிகாந்தன் எம்எல்ஏ துவக்கி வைத்தார். தனசுந்தராம்பாள் அறக்கட்டளை சார்பில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பனை விதைகள் நடும் பணி நடந்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பாகூர் குடியிருப்பு பாளையம் வாய்க்கால் அருகே பனை விதை நடும் நிகழ்வு நடைபெற்றது. தனசுந்தராம்பாள் அறக்கட்டளை நிறுவனர் ஆனந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் கலந்து கொண்டு பனை விதைகளை நட்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இதில் பாகூர் குடியிருப்பு பாளையம் கிராம பஞ்சாயத்து நிர்வாகிகள், தனசுந்தராம்பாள் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சுல்தான்பேட்டை முகமதியா நகர் கிளை சார்பில் இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் தொடர்பான பிற மத சகோதர சகோதரிகளுக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சுல்தான்பேட்டை முகமதியா நகர் கிளை சார்பில் 10 மாத கால செயல் திட்டத்தை முன்னிட்டு இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் குறித்து பிற மத சகோதர சகோதரிகளுக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சி சுல்தான்பேட்டை முகமதியா நகர் கிளை மஸ்ஜிதுர் ரஹ்மான் பள்ளிவாசலில் மாவட்ட நிர்வாகிகள் ஷாகுல் ஹமீத், ஹபீப் ஜலால் மற்றும் அபுபக்கர் சித்திக் உள்ளிட்டோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில துணைத் தலைவர் சகோதரர் தாவூத் ஹசன் கலந்து கொண்டு பிற மத சகோதர சகோதரிகளின் இஸ்லாம் குறித்த கேள்விகளுக்கு பதில்களை வழங்கினார்கள். மேலும் கிளை நிர்வாகிகள் சம்சுதீன், ஹசன், பஜில் ரஹ்மான், ரஃபீக், முபீன் மற்றும் ஷேக் ஃபரீத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாற்று மத சகோதர சகோதரிகளுக்கு திருக்குரான் தமிழாக்கத்தை அன்பளிப்பாக வழங்கினார். இந்த நிகழ்வில் 100க்கும் மேற்பட்ட பிற மத சகோதர சகோதரிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். ஃபியூச்சர் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் நடந்த மாநில அளவிலான பள்ளிகளுக்கான தடகள போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு பெற்றனர். ஃபியூச்சர் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் மாநில அளவிலான பள்ளிகளுக்கிடையேயான தடகள போட்டிகள் புதுச்சேரி காவலர் பயிற்சி மைதானத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மேற்கு பகுதி சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சதரெட்டி கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் ரெயின்போ நடுநிலைப்பள்ளி தாளாளர் அப்துல் வகத், பள்ளியின் முதல்வர் சுமதி மற்றும் புதுச்சேரி பாரதியார் கிராம வங்கி கிளை மேலாளர் வினோத், யூனிக் மழலையர் பள்ளி தாளாளர்
அக்ஸிலா மேரி வினோத், புனித புருனோ மழலையர் பள்ளி முதல்வர் ஜோசபின் ராணி, காவல்துறை தலைமை காவலர் கமல்ராஜ் மற்றும் ஜேபி என்டர்பிரைசஸ் பத்மநாபன், புதுச்சேரி செய்தியாளர் வீரமணிகண்டன் மற்றும் வில்லியனூர் முக்கிய பிரமுகர் மூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள். இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஃபியூச்சர் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அகாடமி நிறுவனர் டயானா மோகன்தாஸ் மற்றும் இயக்குநர் மோகன்தாஸ் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். இந்த நிகழ்வில் திரளான மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சிறகுகள் உதிரம் வாட்ஸ்அப் குழு சோசியல் மீடியாவின் 1ஆம் ஆண்டு துவக்க நிகழ்ச்சியை முன்னிட்டு நிர்வாகிகளுக்கு கேடயம் வழங்கி கௌரவிக்கும் விழா வில்லியனூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி சிறகுகள் உதிரம் வாட்ஸ்அப் குழு சோசியல் மீடியாவின் 1ஆம் ஆண்டு துவக்க நிகழ்ச்சியை முன்னிட்டு வில்லியனூர் தனியார் மண்டபத்தில் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இதில் சிறகுகள் உதிரத்தின் வாட்ஸ்அப் குழு சோசியல் மீடியா நிறுவன தலைவர் சுந்தர் மற்றும் பாலு தலைமையில் நிர்வாகிகள் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். முன்னதாக 1ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ராமநாதபுரம் கிராமத்தில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளி மாணவர்களின் கல்வி நலன் கருதி இலவச தொலைக்காட்சி வழங்கினார்கள். தொடர்ந்து வில்லியனூரில் உள்ள புனித மேரி ஆண்கள் உள் விடுதியில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அன்னதானம் மற்றும் கொசன்கா முதியோர் இல்லத்தில் அன்னதானம் மற்றும் வில்லியனூர் மாதா ஆலயத்தின் அருகே மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி என பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றது. இதனையடுத்து தனியார் மண்டபத்தில் நடந்த நிகழ்வில் புதுச்சேரி, தமிழகம், கேரளா, கர்நாடகா போன்ற பல்வேறு மாநிலங்களில் இருந்து வாட்ஸ்அப் குழு மூலமாக இணைந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளுக்கு கேடயம் வழங்கப்பட்டதை அடுத்து தாய் உள்ளம் சமூக சேவகி லட்சுமி, சங்கர், தேவா மற்றும் புதுச்சேரி வில்வம் பவுண்டேஷன் நிறுவன தலைவர் தசரதன் மற்றும் செந்தில் உள்ளிட்டோருக்கு கேடயம் வழங்கி சால்வை அணிவித்து கௌரவித்தனர். புதுச்சேரி அடுத்த புளிச்சம்பள்ளம் அம்பேத்கர் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்வு நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த புளிச்சம்பள்ளம் அம்பேத்கர் அரசு மேல்நிலைப்பள்ளியில் 2000ஆம் ஆண்டு முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் ஓய்வு பெற்ற பேராசிரியர் செந்தமிழ் செல்வன், பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருள் துரைசாமி, பேராசிரியர் கலைச்செல்வம் தலைமையில் 60 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்த பள்ளியில் நடந்த முதல் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பில் 24 ஆண்டுகள் கழித்து தன் குடும்பத்துடன் சந்தித்ததில் மாணவர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் முன்னாள் மாணவர்கள் சார்பில் பள்ளிக்கு மின்சார மணி வழங்கப்பட்டது.